நான் இப்போ நிறைய பேசுறேனா கார்த்திக்? ஆனா எனக்கு அப்படி தோணல. ஏன் இப்ப சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. வேற? சாக்லேட் சாப்பிட்டதால கொஞ்சம் ட்ரௌசியா இருக்கு. அதான் நிறைய பேசுறேன் போல. இட்ஸ் ஓகே சாரா, நீ பேசு. எனக்கு பழைய நாட்களோட சாரா ஞாபகத்துக்கு வரா. உனக்கு தண்ணி அடிச்சு பழகிடுச்சுல்ல, அதான் ஸ்டேபிளா இருக்கு. ஆமா, நீ தான் பழக்கப்படுத்தின. வாட்? நானா? சாரா, நீ இப்படி அழுதுட்டு இருந்தா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ பக்கத்துல இருந்த தைரியமா இருக்கு, இல்லைன்னா நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஏற்கனவே இழந்துட்டேன். I have to do something further. நான் கூட இருந்தேன்னா அந்த விஷயத்த மறந்துடுவேன்னு பயமா இருக்கு கார்த்திக். எதை பத்தி பேசுற நீ? எங்க அப்பாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். I have to work on it. ப்ளீஸ் கார்த்திக், சொல்றத புரிஞ்சுக்கோ. சாரா, ப்ளீஸ். இப்ப என்ன சொல்ல வர? நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவும் இல்ல, மறுபடியும் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வர? அப்புறம் எதுக்கு அழுவுற? நீ தான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டியே, அப்புறம் ஏன் அழற? கார்த்திக், போயிடு. போடி. சாரி கார்த்திக், சாரி. என்னோட இன்டென்ஷன் அது இல்லை. எதுக்கு விட்டுட்டு போனேன்னு தெரியாம ரொம்ப சஃபர் ஆயிட்டேன் சாரா. சாரி. இப்போ அது சொல்லு சாரா. சாரா, இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்திருக்கியா? இல்ல, எதுக்கு? உன் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இல்ல வேற எங்கேயாவது பார்த்திருக்கியான்னு ஞாபகப்படுத்தி பாரு. போ சீக்கிரம் போ, அவங்கள விடாத. இந்த பொண்ணு இப்ப காணாம போயிடுச்சா? இல்ல, இது வேற கேஸ். கேஷுவலா தான் கேட்டேன். என்ன இந்த பொண்ணு கூட இவன் இருக்கான்? வேணா பின்னாடி வா. ஷிட், மிஸ் ஆயிட்டாலே. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, இப்ப ஏதாவது ஒர்க் இருக்கா? நத்திங். கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போய் தூங்குறேன். வாய்? இத்தனை நாள் ப்ராஜெக்ட்ல மென்டலி பிஸியா இருந்தேன். இப்போ யோசிக்கிறதுக்குன்னு எதுவும் இல்லை. பிரெயின் காலியா இருக்கு. தூக்கம் கூட வராம போலாம். தனியா இருந்தா ஏதேதோ யோசிக்க தோணும். அழுதுருவணும்னு பயமா இருக்கு. கார்த்திக், ஒரு 1 hour என் கூட இருக்க முடியுமா? தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா உனக்குள்ள ஏதோ ஒரு பெயின் இருக்கு. ஸ்ரீகாந்தோட கான்டாக்ட் நம்பர் நம்ம கிட்ட இருக்கிறதும் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறதும் ஒண்ணுதான். அதுவும் ஸ்விட்ச் ஆஃப். அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி ஸ்ரீகாந்த் எங்கன்னு கேட்டா அவங்க திரும்ப நம்ம கிட்டயே கேக்குறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஒவ்வொரு வாட்டியும் இப்படி ஏதோ ஒரு கன்ஃபியூஷனால தான் ப்ராஜெக்ட் நின்னு போகுது. அந்த ஃபிளாட் ஓனர் இந்த ஸ்டேஷன் எஸ்ஐ யூஎஸ்ல கௌஷிக். இப்போ வரைக்கும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வச்சு பார்த்தா ஸ்ரீகாந்த் லவர் இல்லைன்னு தோணுது. அண்ட் ஸ்ராவியா மிஸ் ஆனதுக்கு அவனே காரணமா இருந்திருக்கலாம். நோ கார்த்திக், லுக் அட் இட் திஸ் வே. இப்ப வரைக்கும் இந்த மாதிரி சூசைட் எல்லாம் இந்த சிட்டில தான் நடக்குது. பட் கௌஷிக் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி அண்ட் சேஃபா இருக்கான். ஆனா ஸ்ராவியாவையும் ஸ்ரீகாந்தையும் மீட் பண்ண முடியல. விச் மீன்ஸ் அவங்க பழைய மிஸ்ஸிங் அண்ட் சூசைட் கேசஸ்க்கு மேட்ச் ஆறாங்க. எனக்கு ஸ்ரீகாந்த் கிட்ட சூசைட் சிம்டம்ஸ் தெரியுது கார்த்திக். இப்போ என்ன சொல்ல வர? ஸ்ரீகாந்தை மீட் பண்ணாம நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. சுப்ரமணி சார், ஸ்ரீகாந்தோட லாஸ்ட் கால், டேட், டைம், லொகேஷன் எனக்கு வேணும்.
கமல் விஷயத்துல நம்பர் குழுவா கிடைச்சது சார். இப்போ வரைக்கும் அந்த நம்பரோட டீட்டெயில்ஸா நமக்கு கிடைக்கல. இப்போ ஸ்ரீகாந்த் இதை கொடுத்தா எப்போ வரும்னே தெரியாது சார். அப்போ ஒன்று பண்ணு, ஸ்ரீகாந்தோட ஃபாதர் நாளை காலையில் எங்கே இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். சரிங்க சார். சாரா, நாளை காலையில் நம்ம ஸ்ரீகாந்தை மீட் பண்ண போகிறோம். நாளைக்கு மார்னிங் ஸ்டேஷனுக்கு வந்துரு. சரிங்கக்கா. ராவுகாலமே போயிடுச்சு, ஃபோன் எடுப்போம். ஹலோ, சொல்றா கமல். புல்லட், உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு, அவளை முடிச்சிரு. உனக்கு 1+1 ஆஃபர் கொடுக்குறேன்டா. நானே உனக்கு இன்னொரு ஆஃபர் தரேன். உனக்கு இன்னொருத்தியோட பேரு நட்சத்திர ராசி அனுப்புறேன், அவளை நீ கண்டுபிடி. இந்த புல்லட் பாபா கிட்ட வேலையை கொடுத்தா கன்னில இருந்து புல்லட் எவ்வளவு ஸ்பீடா போதோ நானும் அதே ஸ்பீட்ல வருவேன். வேலையை முடி, இல்லைன்னா நான் யாருன்னு தெரிஞ்சுப்பேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் வரல, அப்ப நான் யாருன்னு தெரியும். ஏய், என்ன இது ஃபைல்? நீங்க ஏதோ அன்அபிஷியலா ஹெல்ப் கேட்டீங்களாமே, உங்க ஃப்ரெண்ட் மல்லேஷ் கொடுத்துட்டு போனாரு. உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சாம். I'm done. வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார், ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லு சுப்பிரமணி. சார், கமலோட கேஸில் நமக்கு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்டேட்? அந்த டீட்டெயில உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் சார். அது கொஞ்சம் பாருங்க. கமல் கையில் இருக்கிற நம்பர் ஒரு பொண்ணோட கான்டாக்ட் நம்பர் சார். மல்லேஷ் அந்த டீட்டெயில் அனுப்புனா. அந்த பொண்ணோட பேரு வர்ஷிதா. உங்களுக்கு அனுப்புன போட்டோல இருக்காளே அந்த பொண்ணு தான் சார். அந்த பொண்ணு லாஸ்ட்டாக எப்போ கால் பண்ணிருக்க? 3 days பேக் சார். கால் ஹிஸ்டரியில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணா அந்த பொண்ணு எங்க இருக்கானே தெரியலங்கிறாங்க சார். 3 days பேக்னா கமல் என் கண்ணை தூக்கிட்டு போனா அன்னைக்கு. ஆமாம் சார். சரக்கு நல்லா தரமா இருக்கே. ஏய், அவனை போடு. நெருப்பென வருகிறான், எரிமலையாய் வெடித்திட தீயவன் திகத்திட தீயன வந்திட வீரன். கடவுளே துணைய